சர்வேமேன் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பொதுவாக சில பேர் கஞ்சத்தனத்தோடு இருப்பாங்க. அது என்ன கஞ்சத்தனம்? அதாவது நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் கூட வாங்காமல் இருப்பாங்க. நமக்கு ஒரு பொருள் கண்டிப்பாக தேவைப்படும், ஆனால் காசு இருந்தும் அதை வாங்காமல் சேமிக்க முயற்சி செய்வாங்க. இவங்களை பொதுவாக கஞ்சத்தனம் உள்ளவங்க அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரி, வாழ்க்கையில் கஞ்சத்தனமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். ஒரு ஊரில் கஞ்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பார். அதாவது அவருக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் கூட வாங்காமல் சேமிக்க முயற்சி செய்வார். அதாவது அவரோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சி போய் இருந்தாலும் புது ட்ரெஸ்ஸு வாங்க மாட்டார். அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே போட்டு சுற்றுவார். ஏன்னா புது ட்ரெஸ் வாங்கினா செலவாயிருமே அப்படின்னு நினச்சி அந்த பணத்தை இன்னும் சேமிக்க தான் முயற்சி செய்வார். இவர் ஒரு நாள் நைட்டு தூங்குறாரு. அப்போது திடீர்னு அவருக்கு ஒரு கனவு வருது. அதாவது அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில் ஒரு புதையல் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது. உடனே கஞ்சன் காலையில் முழிக்கிறாரு. அப்போ இரவில் கனவு வந்ததை நினச்சி பார்க்குறாரு. இந்த மாதிரி மரத்தில் ஒரு புதையல் இருக்குது அப்படின்னு ஒரு கனவு வந்திருக்கு. ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ? சரி, நாம் நைட்டு தோண்டி பார்ப்போம். ஏன்னா காலையில் தோண்டினோம்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருவாங்க. அதனால் நம்ம நைட்டு தோண்டுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அன்றைக்கி நைட்டும் ஆகுது. அந்த மரத்துக்கடியில் போய் தோண்டவும் செய்கிறாரு. அப்படி தோண்டும் போது ஒரு பாம்பு அவர் கையில் கடிச்சிருது. அப்போ அவர் உடனே பதற ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதே ஊரில் ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு. அவர்கிட்ட போனால் எந்த பூச்சி கடிச்சிருந்தாலும் அவர் ஒரு மந்திரம் சொல்லுவார். அந்த மந்திரம் சொன்னார்னா நமக்கு அது சரியாயிரும். அதனால் கஞ்சன் வேகமாக அந்த மந்திரவாதியை நோக்கி ஓடுறாரு. அந்த மந்திரவாதி எப்படின்னா, நமக்கு ஒரு பூரான் கடிச்சதுன்னா அதுக்கு தனியாக மந்திரம் சொல்லுவார். அதுக்கு நாம் 5 ரூபா நாம் கொடுக்கணும். இதுவே தேள் கடிச்சிருந்துன்னா அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவார். அதுக்கு நாம் 10 ரூபா கொடுக்கணும். இதுவே பாம்பு கடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவார். அதுக்கு 30 ரூபா அவருக்கு நாம் கொடுக்கணும். அந்த கஞ்சன் அவரும் மந்திரவாதிகிட்ட போகிறாரு. நாம் பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னால் உடனே அவர் 30 ரூபா கேட்டுருவார். அதனால் பூரான் கடிச்சிருச்சு நம்ம சொல்லுவோம், ஏன்னா அதுதான் கம்மியான விலை அப்படின்னு. பூரான் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மந்திரவாதியும் பூரான் கடிச்சதுக்கு மந்திரம் போடுறாரு. ஆனால் கஞ்சனுக்கு சரியாகலை. உடனே அந்த மந்திரவாதி கஞ்சனை பார்த்து கேட்குறாரு, உண்மையை சொல்லு, உனக்கு என்ன கடிச்சிது அப்படின்னு கேட்குறாரு. உடனே கஞ்சனும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே, இல்லை நான் தவறாக சொல்லிட்டேன், எனக்கு தேள் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மந்திரவாதியும் சரின்ட்டு தேள் கடிச்சதுக்கான மந்திரத்தை போடுறாரு. அந்த மந்திரம் போட்டும் கஞ்சனுக்கு சரியாகலை. அந்த கஞ்சன் உடனே பதற ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த மந்திரவாதி, உண்மையை சொல்லு, உனக்கு என்ன தான் கடிச்சிது அப்படின்னு கேட்க, கஞ்சன் அவரும் பயந்துக்கிட்டே, இல்லை நான் ரெண்டுமே தவறாக சொல்லிட்டேன், உண்மையாலுமே எனக்கு பாம்பு தான் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மந்திரவாதி மந்திரம் போகிறதுக்குள்ளே கஞ்சன் அவர் இறந்தே போயிட்டார். இப்போ இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அளவுக்கு மீறின கஞ்சத்தனம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஆபத்து வரும். சேமிப்புங்கிறது முக்கியம்தான். அதையும் தாண்டி நமக்கு தேவையான பொருட்கள் கூட வாங்காமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் கஞ்சத்தனம். அதனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை வாங்கிக்கோங்க. தேவைப்படாத விஷயங்களை வாங்காமல் சேமிக்க முயற்சி செய்யுங்க. தயவு செஞ்சு அளவுக்கு அதிகமான கஞ்சத்தனமாக இருந்துடாதீங்க. இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க. அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமேன் சேனல். நன்றி, வணக்கம்.